நெறைய பேர் என்கிட்ட மணப்பாறை மாட்டு சந்தை எப்போ நண்பா நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் இது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ. மணப்பாறை மாட்டு சந்தை எப்போதும் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஆரம்பித்து புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு வாரமும். இந்த முறை வந்து மணப்பாறை நகராட்சி சார்பிலேருந்து கால்நடை வார சந்தை புதன்கிழமை மட்டும்தான் நடக்கணும். புதன்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு கேட்டு திறந்தாங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே எப்போ வேணாலும் கொண்டு வந்து மாடுகள் விற்றுக்கலாம். மாடுகள் வெளியில் போகிறது கொஞ்சம் நேரம் கழித்து மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங் சாயங்காலம் போல் மாடு வந்து வெளியில் விடுறாங்க. இது எதனால் அப்படி நடந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கேட் நடத்துனவங்க வந்து கொஞ்சம் பணம் அதிகமாக வசூல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதனால சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம். நகராட்சி சார்பில் இருந்தே சந்தையை வந்து நடத்த போகிறோம். மறுபடியும் ஏலம் விட்டு மறுபடியும் வேறு யாராவது நடத்துகிற வரைக்கும் நகராட்சி தரப்பில் இருந்து மட்டும்தான் சந்தை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கே இருந்த ஒரு ஐயா கிட்ட வந்து கேட்டோம். என்ன ஐயா ஆச்சு? எதனால் இந்த மாதிரி சந்தை வந்து நடக்குது அப்படின்னா, அவர் சொன்ன தகவல் தான் இது. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் மாடு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க. மணப்பாறை சந்தையில் நான் ஒரு காளை வாங்கணும்னு விருப்பப்படுறேன். நான் என்ன நேரத்தில் வந்து வாங்கணும்னு எனக்கு கேட்குறீங்க அப்படின்னா, புதன்கிழமை காலையில் ஒரு 2 மணி அதிகாலை ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் நீங்கள் சந்தைக்குள்ளே வந்து இருக்கணும். 3 மணிக்கு நீங்கள் சந்தைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மாடுகள் வந்து வாங்க முடியும். அப்போவே மாடு எல்லாமே கூடிருது. விடியல் காலையில் ஒரு 7, 8 மணிக்கெல்லாம் பாதி மாடுகளுக்கு மேலே விற்பனை ஆகிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாடுகள் வரப்போக அந்த மாதிரி இருக்குது. உடனே வந்து விற்று போயிடுது. மாடுகள் வந்தோடனே டக்கு டக்குன்னு வந்து சேல் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி நடந்த சந்தை வந்து செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு அப்படிங்கிறதுனால காளைகள் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை தான் கொண்டு வந்தாங்க. அதனால் நம்ம ஜல்லிக்கட்டு காளைகள் ஈஸியாக வளர்ப்புக்கு வாங்குறதுக்கு ஒரு வசதியாக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டதுனால இப்போ வந்து புதன்கிழமைங்கும் பொழுது காளைகளை பிரித்து நம்மளால் வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மணப்பாறை மாட்டு சந்தையில் மாடு வாங்கினோம்னா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலையில் 3 மணிக்கு அங்கே இருந்தீங்க அப்படின்னா தான் எந்த மாடாக இருந்தாலும் உங்களால் வாங்க முடியும். அதே மாதிரி மாடுகள் இப்போ உள்ளே போகிறது வெளியில் வர்றதுக்கு கேட்டு காசு அப்படிங்கிறது ஒன்று நம்ம கொடுப்போம். அது இதுக்கு முன்னாடி ஒரு 300, 400லேருந்து 500 வரைக்கும் மாடுகளை பொறுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வரக்கூடிய சந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரூ. 100 தான். ரூ. 100, ரூ. 50 இந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்குறாங்க. ரொம்பவுமே குறைவான விலை தான். தாராளமாக போகலாம், வரலாம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். கால்நடை வாரச்சந்தை அறிவிப்புன்னு ஒரு நோட்டீஸ் போட்டு எல்லா விவரங்களையும் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ நம்ம ரீசெண்டாக இன்றைக்கோ நேற்றோ எடுத்தது கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது சந்தையை மாநகராட்சி தரப்புலேருந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வந்து அவங்க தரப்புலேருந்து சந்தை வந்து நடத்தின அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் எடுத்த வீடியோ. அன்னைக்கு வந்துட்டு மாடுகள் வந்து உள்ளே விடலை. செவ்வாய்க்கிழமை வந்து மாடு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததை தாண்டி மாடுகள் நிறைய வந்துருச்சு. தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க மாடுகள் இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு ரோட்டு ஓரத்துலேயே அப்படியே சேல் பண்ணி மாடை எடுத்துகிட்டு போயிருங்க, சந்தைக்குள்ளே கொண்டு வராதிங்க, சந்தை வந்து புதன்கிழமை காலையில் தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. அதுவுமே வந்து சரிதான். ஒரு தடவை நம்ம அதாவது ஒரு தடவை நம்ம வளைஞ்சு கொடுத்தோம்னா மறுபடியும் அதை எதிர்பார்ப்பாங்க. அதனால் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. புதன்கிழமை தான் சந்தை, புதன்கிழமை தான் வரணும் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. நிறைய மாடுகள் அன்றைக்குமே கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய மாடுகள் சேல் ஆகியும் போச்சு. நீங்கள் மணப்பாறை மாட்டு சந்தைக்கு மாடு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா புதன்கிழமை காலையில் மட்டும் போங்க. செவ்வாய்க்கிழமை எப்பவும் போல் போயிடாதீங்க. ஏன் நான் இப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வீடியோவை. அதனால் அடிக்கடி சொல்லும்பொழுது அவங்க காதில் அந்த விஷயங்கள் போய் சேரும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சந்தை வீடியோக்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் சந்தை நடக்குது அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் செவ்வாய்க்கிழமை தான் நடந்துச்சு, வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் புதன்கிழமை மாற்றிருக்காங்க. அதனால் மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் புதன்கிழமை போங்க. செவ்வாய்க்கிழமை வந்து யாரும் அலைய வேண்டாம், கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, என்ன நண்பா செவ்வாய்க்கிழமை சந்தை இல்லையா அப்படின்னு. இனி வந்து செவ்வாய்க்கிழமை மாட்டு சந்தை, மணப்பாறை சந்தை வந்து நடக்காது. புதன்கிழமை காலையில் தான் நடக்கும். நீங்கள் வந்து காளை மாடு வாங்கணுனாலும் சரி, பசு மாடு வாங்கணுனாலும் சரி, இல்லை மற்ற தேவைக்காக மாடு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் புதன்கிழமை தான் போகணும். உங்களுடைய மாடுகளை நீங்கள் சேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது டேரெக்டாக நான் சந்தையில் கொண்டு போய் விற்கணும், எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் தேவை இருக்குது, நான் டேரெக்டாக கொண்டு போய் விற்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து புதன்கிழமை காலையிலலாம் ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே கேட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே விற்றுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து வந்துடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாக போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாக மாடுகள் விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து ஒரு 5 மாடுகளுக்கு பக்கமாக எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். நம்ம சேல் பண்ண மாடுகள் எதுவுமே நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக பதிவு பண்ணலை. நேரம் கிடைக்காததுனால நம்ம வீடியோ பதிவாக பண்ண முடியலை. அந்த 5 மாடுகளையும் ஒரே பார்ட்டில் எடுத்து கண்டிப்பாக நான் அடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்
வித்த மாடுகள் எதுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மாடுகள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாடு என்ன ரிசல்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான். இனி வரும் காலங்களையும் கண்டிப்பாக நம்ம நிறைய மாடுகளை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவோம். கிடேரி கன்றுகள் மேலே அதிக ஃபோக்கஸ், அதாவது கிடேரி கன்றுகளை அதிகமாக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டிருக்கேன். பார்க்கலாம், நிறைய கன்றுகள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கிடேரிகளையும் சேல் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மாடுகள் கன்றுகள் வந்து நம்ம வளர்ப்புக்கு கொண்டு வருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.